பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னன்னா, ஏசாயா 54வது அதிகாரம் 7வது வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆமென். கர்த்தருடைய கோபம் இமைப்பொழுது தான் இருக்கும்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. நம்ம வேதனையோடு இருக்கிறது, அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறதுங்க. அதனால தான் அவர் நம்ம மீது உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன்னு சொல்லியிருக்காரு. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது அவருடைய முகத்தை நமக்கு மறைத்தாராம். பிதா தேவன் எசப்பா சிலுவையில் தொங்கும் போது அவருடைய பிதா இமைப்பொழுது தான் அவருடைய முகத்தை மறைச்சாரு. அதே நேரம் அவர் வேதனையோடு தவிச்சாரு. இன்னைக்கு நம்ம செஞ்ச பாவங்களின் நிமித்தம் அவர் இமைப்பொழுது நமக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறாராம். ஆனால் அப்படி மறைக்கும் போது நம்ம தகச்சு போகிறோம். சரியா? அது நம்ம சரீரமாக உணரலைனாலும் ஆவியில் அதை உணர்வோம். இதை நம்ம உணர்ந்து கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி இருப்போம். அவர் நம்மை சேர்த்து கொள்வார். ஆமென்.